அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான விளக்கப் பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னிக்கு நம்ம முடி உதிர்வுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியலையும் நம்ம தென்னிந்திய கலாச்சாரத்துல மறைஞ்சிருக்கிற அற்புதமான முடி பராமரிப்பு ரகசியங்களையும் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா உள்ள போலாம். தினமும் காலையில தலை வாரும்போது சீப்புல கொத்து கொத்தா முடி வர்றத பாக்குறது நிஜமாவே ரொம்ப மனக்கஷ்டமா இருக்கும் இல்லையா? உங்கள மாதிரி பலருக்கும் இதே கவலை இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நாமும் நிஜமாவே சந்தோஷமா இருக்க முடியும். கரெக்டா? ஆரோக்கியமான நண்பர்கள், ஆரோக்கியமான சமுதாயம், இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவை. அதனால இந்த நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கும் கொண்டு சேர்க்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முடி உதிர்வதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? உச்சந்தலைய எப்படி வலுவாக்குவது? நம்மூரு ஸ்பெஷலான ஞாயிறு எண்ணெய் குளியல், இயற்கையான ஷாம்பூக்கள், அப்புறம் வழுக்கையை தடுக்கும் உணவுகள். இதுதான் நம்ம லிஸ்ட். முதலாவதா முடி உதிர்வதற்கான காரணங்களை அலசுவோம். மரபணுக்களும் சுற்றுப்புற சூழலும் இப்படி முடி உதிர்வை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ரோஜெனடிக் ஆலோபீஷியா பெயர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இதுதான் மரபணு ரீதியா வழுக்கை விழ மிக முக்கியமான காரணம். இதுல அந்த டிஎச்டி அப்படிங்கிற ஹார்மோன் தான் வில்லன். உங்களுக்கு மரபணு ரீதியா முடி உதிரும் தன்மை இருந்தா இந்த டிஎச்டி மெதுமெதுவா மயிர்கால்களை சுருக்கி முடியே வளராதபடி செஞ்சிடும். ஆனா மரபணு மட்டும் காரணம் இல்லைங்க. நம்ம உடம்புல முக்கியமான சத்துக்கள் குறையும் போது முதல்ல பலியாகிறது நம்ம முடிதான். குறிப்பா பெண்களுக்கு வர்ற இரும்பு சத்து குறைபாடு, வைட்டமின் டி, திசுக்களை சரி செய்யும் B12 மற்றும் ஜிங்க், அப்புறம் முடிக்கு ரொம்பவே அவசியமான புரதம், இதெல்லாம் குறையும் போது தலைமுடி கொட்டதான் செய்யும். அடுத்து சுற்றுச்சூழலால் வர்ற 2 பெரிய பிரச்சனைகள். ஒன்னு, சல்ஃபேட் மற்றும் பாராபென் நிறைஞ்ச ரசாயன ஷாம்பூக்கள் நம்ம தலையில இருக்கிற இயற்கையான எண்ணெய அப்படியே உறிஞ்சிடும். இன்னொன்னு, ரொம்ப கடினமான தண்ணீர். அதுல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம் எல்லாம் மயிர்கால்களை அடைச்சு முடிய ரொம்ப வீக்காக்கிடும். மன அழுத்தம், டென்ஷன் ஆனா முடி கொட்டோன்னு சொல்வாங்க. அது 100% உண்மை. அதீத மன அழுத்தம் ஏற்படும் போது உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகும். இது என்ன பண்ணும்னா முடியோட வளர்ச்சிய அப்படியே நிறுத்தி அதை ஒரு ஓய்வு நிலைக்கு தள்ளிடும். அதனால ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்பட்ட 3 மாசத்துல முடி கொத்து கொத்தா உதிர்றத நீங்க நேர்ல பார்க்கலாம். காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம உச்சந்தலைய எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிற நம்ம தினசரி பாதுகாப்பு உத்திய பார்ப்போம். பாரம்பரிய வைத்தியங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நம்ம மாத்திக்கணும். தலைக்கு குளிச்சு முடிக்கும்போது கடைசியா அலசுறதுக்கு வடிகட்டிய அல்லது ஆரோ தண்ணீரை பயன்படுத்துங்க. முடிய டவலால போட்டு ரொம்ப ரஃப்பா தேய்க்கக்கூடாது, மெதுவா ஒத்தி எடுக்கணும். வேர்களை ரொம்ப இழுக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வேணாம். இதுக்கெல்லாம் மேல ஒரு நல்ல சரும மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்பவே அவசியம். சரி, இப்போ நம்ம தென்னிந்தியாவோட ஒரு அற்புதமான உடலை குணப்படுத்தும் பாரம்பரியத்துக்கு வருவோம். அதுதான் ஞாயிறு எண்ணெய் குளியல். இது ஏதோ லேசா தலையில எண்ணெய தடவுற விஷயம் கிடையாதுங்க. எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது உச்சந்தலைய குளிர்விச்சு ரத்த ஓட்டத்தை பல மடங்கு அதிகரிக்கிற ஒரு முழுமையான மருத்துவ முறை. இதை எப்படி சரியா பண்றது? மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய லேசா சூடுபடுத்திக்கோங்க. உச்சந்தலையில தடவி ஒரு 5-10 நிமிஷம் ரொம்ப மென்மையா மசாஜ் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது உறவிடுங்க. இல்லனா நைட் முழுக்க விட்டுட்டு காலையில தலைக்கு குளிச்சிடுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உச்சந்தலையோட ஆரோக்கியமே மாறிடும். இதுக்கு சாதாரண தேங்காய் எண்ணெயை விட பாரம்பரியமான மருத்துவ குணமுள்ள எண்ணெய்கள் தான் பெஸ்ட். இளநரைய தடுக்க நல்லெண்ணெய், முடியின் வேர்களை வலுவாக்க வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் எண்ணெய், அப்புறம் வழுக்கைய தடுத்து முடி வளர வைக்கிற கரிசலாங்கண்ணி எண்ணெய், இதெல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல். குறிப்பா இந்த கரிசலாங்கண்ணிய ஆயுர்வேதத்துல கூந்தலின் அரசன் அப்படின்னே சொல்றாங்க. முடி வளர வைக்கிறதுல இந்த மூலிகை எவ்வளவு கெட்டிக்காரன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வாக்கியமே சாட்சி. அடுத்தபடியா ரசாயனங்களை முழுசா தவிர்த்துட்டு இயற்கையான ஷாம்பூக்கள் மற்றும் மூலிகை பொடிகளுக்கு மாறுறத பத்தி பாப்போம். சியக்காய், இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கூந்தலுக்கான கனி. சியக்காய அரைச்சு பயன்படுத்தும் போது அது நம்ம தலையில இருக்கிற இயற்கையான எண்ணெயை அழிக்காம ரொம்ப மென்மையா சுத்தப்படுத்தும். அந்த ரசாயன ஷாம்பூ பாட்டில்களை ஓரமா வச்சுட்டு இயற்கையான பொருள்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இயற்கையான நுரையை கொடுக்கும் பூந்திக்கொட்டை, சீயக்காயோட அரைக்கப்பட்ட செம்பருத்தி இலைகள் கொண்ட பச்சை கலவை, அருமையான கண்டிஷனரா வேலை செய்யும் செம்பருத்தி பேஸ்ட், பொடுகை விரட்டும் வெந்தய பேஸ்ட், முடியின் கருமையை காக்கும் கருவேப்பிலை எண்ணெய், இதெல்லாம் முடிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ட்ரீட். கடைசியா வழுக்கைய தடுக்கும் உணவு முறை, அதாவது உள்ளிருந்து எப்படி நம்ம முடிக்கு ஊட்டமளிக்கிறதுன்னு பாப்போம். நம்ம தினசரி உணவுல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே போதும். காலையில கொஞ்சம் பச்சையான கருவேப்பிலைய மென்னு சாப்பிடலாம். தினமும் ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ். கால்சியம் மெக்னீசியத்துக்கு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள். இந்த விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி பண்ணி முடிய வேர்ல இருந்தே ஸ்ட்ராங் ஆக்கிடும். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பாரம்பரிய வைத்தியங்கள் எல்லாம் லேசான முடி உதிர்வுக்கு மட்டும்தான். ஒருவேளை உங்களுக்கு கொத்து கொத்தா ரொம்ப அதிகமா முடி உதிர்ந்தால் தயவு செஞ்சு உடனே ஒரு முடி நிபுணரை பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு நாம பார்த்த பல விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயத்த உங்க தினசரி வாழ்க்கையில இன்னைக்கே சேர்க்க போறீங்க? வடிகட்டின தண்ணீரா இல்ல ஞாயிறு எண்ணெய் குளியலாம்? முடிவு பண்ணுங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நாம ஆரோக்கியமா இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம நண்பர்கள், சுற்றம்னு நம்ம சமுதாயமே ஆரோக்கியமா இருக்கணும். அப்போதான் நாம நிஜமாவே சந்தோஷமா வாழ முடியும். இந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க தயவு செஞ்சு இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை பகிர்வோம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.